ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மக்ரூனி பாயாசம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் தேவையான பொருட்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாஸ்தா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். மக்ரூனியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை தண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி எடுத்து அடுப்பில் கொதிக்க விடணும். அந்த தண்ணி அடுப்பில் ஒலை எடுத்து வைப்போம்ல, அது மாதிரி தண்ணி எடுத்து வச்சு நல்லா அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அதில் உப்பு, தேவையான அளவு உப்பு போடணும். அந்த பாஸ்தாக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போடணும். அப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டால் ஒட்டாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூனுக்கு கூட போடலாம். தண்ணி கொதித்தோன்னா இந்த பாஸ்தா எவ்வளோ வேணுமோ உங்கள் தேவைக்கேற்ப அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. அதனால் நல்லா இது வேகணும். வெந்ததுக்கப்புறமா இதை வடித்து விட்டதுக்கப்புறம் இதில் பச்சை தண்ணியை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறமா வடித்து விட்டுட்டு அதை வடித்து விட்டது தனியாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சா பசும்பால் ஊற்றிக்கலாம், இல்லை பாக்கெட் பால் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் அரைச்சி புழிஞ்சு பால் எடுக்க முடிஞ்சாலும் தேங்காய் பாலை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்புறமா என்ன பண்ணணும்னா, இதை வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க. தேங்காய் பால் ஆட் பண்ணி ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காவை 2 எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி, ஏலக்காவை எடுத்து 2 பவுட்ரு பண்ணி அந்த பொடியை இதில் போட்டுட்டு, ஏலக்காய் பவுட்ரு பண்ணதை போட்டுட்டு அப்புறமா ஜீனியும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், பனங்கற்கண்டையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் தேவையோ அதை போட்டு இனிப்பு போட்டு சாப்பிட்டு பார்த்தா இது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது வேறு எதுவும் போட தேவையில்லை. இதை மட்டும் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காலை டிஃபனுக்கு சாப்பிட்லாம், இல்லாட்டி சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங்லேயும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி சாப்பிட்டு பார்த்து இதை நீங்கள் செஞ்சீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இது எப்படி இருந்துச்சு, நீங்கள் யாரும் செஞ்சீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.